அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பில நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ, அதில நம்ம வந்து ஹிஸ்ட்ரிய பத்தி பார்க்க போறோம். ஸோ, ஹிஸ்ட்ரிய வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் அதில 3 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, அதுக்கப்புறம் மீடியவல் இந்தியா, இடைக்கால இந்தியா, அப்புறம் நவீன கால இந்தியா. இதில கொஞ்சம் வேரியஸ் ஆஸ்பெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரலாறு, உலக வரலாறு. இது எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ, அதான் இதில குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாபிக் யூனிட் 1ல ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டூ 10th செஞ்சுரி ஏடி வரைக்கும் இருக்கு. ஸோ, இதில நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து கவர் பண்ற மாரி இருக்கும். அதாவது சிந்து சமவெளி நாகரீகம், அது எல்லாமே வந்து இந்த டாபிக்ல தான் கவர் ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஆர்க்கியாலஜிக்கல், லிட்ரரி, ஃபாரின் அக்கவுண்ட்ஸு இதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாருங்க ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்துரும். ஸோ, இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இடையில வந்து சந்திரகுப்த மௌரியா இவங்க எல்லாத்தையும் பத்தி இந்த டாபிக் வந்துரும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு டாபிக்ல நம்ம கவர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியா பண்டைய கால இந்தியா இதில நீங்க தரோவா படிச்சிரணும். ஸோ, அதான் வந்து இதில குடுத்துருப்பாங்க. ஸோ, இது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் வந்து பேசிக்கா படிச்சுக்கோங்க. ஸோ, என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ, அப்போ ஃபர்ஸ்ட்டு டாபிக்ல யூனிட் 1ல வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா தான் இருக்கு. சிலபஸ்ல உள்ள ஒரு வார்த்தைய மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா படிச்சிரணும். ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் மீடியவல் இந்தியா அப் டூ 1565 ஏடி வரைக்கும் குடுத்துருக்காங்க. இந்த 1565 ஏடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அரப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்து. சிந்து மீது அரேபியர்களின் படையெடுப்பு. முகமது பின் காசிம் அதெல்லாம் இதில தான் வராங்க. ஸோ, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி, ஸோ, இதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் தெரைன் அதில வந்து பார்த்தீங்கன்னா, முகமது கோரி வருவாரு. ஸோ, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள். ஸோ, அதில உள்ள டைனஸ்டி எல்லாமே இதில குடுத்துருக்காங்க. ஸோ, அப்படியே எது வரைக்கும் குடுத்துருக்காங்க? பாமினி கிங்டம், அப்புறம் வந்து பக்தி மூவ்மெண்ட் வரைக்கும் வருது. ஸோ, இதிலேயே வந்து இடைக்கால இந்தியா நமக்கு ஃபுல்லா கவர் ஆகிரும். விஜயநகரம், பாமினி ஸோ, எல்லாமே இதில வந்துரும். ஆல்ரெடி இது வந்து நோன் டாபிக் தான். தெரிஞ்ச டாபிக் தான். ஸோ, அதனால இது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ, அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் இந்தியா அண்ட் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். ஆக்சுவலா இந்த 2 டாபிக் இதுவுமே மீடியவல் இந்தியாவுல உள்ளது தான். இடைக்கால இந்தியாவுல உள்ளது தான். ஆனா, இத செப்பரேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ, அது வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள பத்தி இதில நம்ம படிக்க போறோம். அதில எதில ஸ்டார்ட் ஆகுது? 1526ல ஸ்டார்ட் ஆகும். பாபருடைய வருகையிலேருந்து தொடங்கும். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், பேட்டில் ஆஃப் கன்வா அவருடைய போர்கள் நிறையா இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் என்ன நடந்துச்சு? ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன், அக்பர் ஸோ, இவங்க எல்லாத்தையும் பத்தி இதில நம்ம கவர் பண்ற மாரி இருக்கும். அக்பர் நல்லா நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா, அக்பர்லேருந்து டெஃபினட்டா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள பத்தி இருக்கு. ரைஸ் ஆஃப் மராத்தாஸ், இயர்லி விக்டரீஸ், சிவாஜி இவங்கள பத்தி. ஸோ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முகல்ஸ் படிக்கும் பொழுதே மராத்தியர்களும் படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அடுத்தது தான் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ரூல் இன் இந்தியா. இதுதான் வந்து நவீன கால இந்தியான்னு சொல்லுவோம். நம்ம மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவோம்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதான் வந்து இதில கவர் ஆகுது. இது எதிலேருந்து எது வரைக்கும் குடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் எதில ஸ்டார்ட் ஆகும்? 1498லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வர்றதுலேருந்து தொடங்குது. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு இது ஸோ, அப்புறம் போர்ச்சுகீஸ் கவர்னரை பத்தி குடுத்துருக்காங்க. அல்ஃபான்சோ டி அல்புகர்க்கு இவங்கள பத்தி குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரங்கள பத்தி குடுக்குறாங்க. ஸோ, அந்த யூரோப்பியன்ஸ் வருகைய வந்து ஃபுல்லா நீங்க தரவு பண்ணிக்கணும். ஆங்கிலோ பிரெஞ்ச் ரைவல்ரி, ஸோ கர்நாடிக் வார்ஸு இதிலேருந்து தொடங்கி, அதுக்கப்புறம் இது எது வரைக்கும் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அண்ட் இட்ஸ் ரிஃபார்ம்ஸ் அந்த டல்ஹௌசி பண்ண விஷயங்கள் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பிரசன்ஸ் அண்ட் ட்ரைபல் ரிவோல்ட் அதாவது 1857 வரைக்கும் நீங்க கவர் பண்ணிறணும். ஸோ, இந்த டாபிக் யூனிட் 4ல நீங்க எது வரைக்கும் கவர் பண்றீங்க? 1498லேருந்து 1857 நீங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்றத வந்து பக்கத்தில் அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில உள்ள ஈவெண்ட்ஸ் தான் இதில குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரோத் டு இண்டிபெண்டன்ஸ். அப்ப இது எதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1857 எப்போதுமே ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கும். அடுத்தது அதனுடைய கன்டினியூவேஷன் தான் வரும். 1857 ரிவோல்ட்ல தொடங்கி, அதுக்கப்புறம் வந்து லார்ட் கேனிங், லார்ட் லிட்டன், லார்ட் ரிப்பன், ஸோ அப்புறம் வந்து சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கு. அப்புறம் வந்து காங்கிரஸ்க்கு முன்னாடி தொடங்கப்பட்ட அசோசியேஷன், ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன், அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஸோ மாடரேட்ஸு ஸோ இத பத்தி எல்லா டீட்டெயிலும் குடுத்துருக்காங்க. எது வரைக்கும் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அதாவது 1857ல இருந்து 1947 வரைக்கும் இந்த ஈவெண்ட்ட நம்ம படிச்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 இயர்ஸ் வந்து நம்ம கவர் பண்றோம். அடுத்தது பாருங்க, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா.
போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வாங்கினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இன்டகிரேட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டு, ரோல் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல், ரிப்பப்ளிக், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிறைய விஷயங்கள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி பாலிட்டி கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பீரியடில் கொண்டு வந்த ஸ்கீம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய ஃபாரின் பாலிசி, இந்தியா அண்ட் நான் அலைன் மூவ்மெண்ட்டு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து 10th புக்கில், சோசியல் சயின்ஸ் புக்கில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அது புக்கு கொஞ்சம் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு சில ஈவெண்ட் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப் டு 13th century, 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பொதுவாக எதுலேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிரபிக்கல் ஃபீச்சர் ஆஃப் தமிழ்நாடு, சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ப்ரீ ஹிஸ்டரிக் தமிழகம், சங்கம் ஏஜ். ஸோ இது எல்லாமே அந்த சங்க காலம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த தமிழ் சமுதாயத்தை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எது வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களுடைய ரூல் வரைக்கும் வரும். ஸோ இதுக்குள்ளே நல்லா கவனிச்சுக்கோங்க. சோலாஸ் வந்துருவாங்க, பல்லவர்கள் வந்துருவாங்க, எல்லாருமே இதுக்குள்ளே கவர் ஆகிடுவாங்க. கடைசியில் வந்து அந்த பாண்டியர்கள்னு சொல்லுவாங்க, பிற்கால பாண்டியர்கள். ஸோ அவங்க வரைக்கும் வந்து கவர் ஆகும். ஸோ இது கொஞ்சம் நல்லா நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் மீடிவல் டு கான்டெம்பரரி தமிழ்நாடு, அது வந்து நம்ம பார்த்தோம் எது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. யூனிட் 7ல் 13th century வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அப்போ அதிலிருந்து தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மாலிகவர் இன்வேஷனில் தொடங்குது. அப்புறம் வந்து டெல்லி மதுரை சுல்தான்ஸு, அதுக்கப்புறம் வந்து விஜயநகர் ரூல் இன் தமிழ்நாடு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து விஜயநகரம் எம்பையர் வந்து மீடியல் இந்தியாவில் படிப்பீங்க. அதே இது தமிழ்நாட்டில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ நாயக்ஸ் ஆஃப் மதுரை, ஸோ நாயக்ஸ் ஆஃப் தஞ்சூர், இவங்க எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து வெள்ளூர் மியூட்டினி, அப்புறம் தமிழ்நாடு அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு 10th சோசியலில் கொஞ்சம் கவர் ஆகும், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொஞ்சம் கவர் ஆகும். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மினிமமான கண்டென்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய திராவிட கட்சிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. டிஎம்கே, சி.என். அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஸோ இவங்களுடைய அந்த கட்சிகள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, விமன் எம்பவர்மெண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆஃப் மாடர்ன் வெஸ்ட், அதாவது உலக வரலாறில் வெஸ்ட்டை பற்றி படிக்கணும். ஜாகிரபிக்கல், அதில் இந்த டிஸ்கவரிஸ்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸில் நமக்கு வந்து தெரியும் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர், அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க. அப்புறம் ரெனைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு, உலக வரலாறில் மறக்கவே முடியாத ஒரு கான்செப்ட். அதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நெப்போலியன் வார்ஸு, ஸோ வியன்னா காங்கிரஸ்ஸு, ஸோ இது எல்லாமே இந்த இதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு கொடுத்துருக்காங்க. இது எதில் தொடங்குது, யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலியில் தொடங்கிது. அப்புறம் மாசினி, கரிபால்டி, ஸோ இவங்க எல்லாத்தையும் பற்றி இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பிஸ்மார்க்கு, நெப்போலியன் 3, ஸோ இது எல்லாமே இதில் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ரஷ்யன் ரெவல்யூஷன் வருது, ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், லீக் ஆஃப் நேஷன், ஸோ இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் நமக்கு கவர் ஆகுது. எது வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் கோல்டு வார், அதாவது எண்ட் ஆஃப் கோல்டு வார் அப்படின்னா 1991 அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சோவியத் யூனியன் வந்து பிரேக் ஆகும், அவங்களுக்கும் ஒரு அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தில் என்ன ஆகுது, அதனுடைய ரிசல்ட் வந்து இப்படி வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, ஸ்கூல் புக் வந்து பேசிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. எப்போதுமே பேசிக்ஸில் தரவாக இருக்கணும். ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வந்து ஸ்பெசிமென் புக் படிக்க ஆரம்பிங்க, ரெஃபரன்ஸ் புக் படிங்க. ஸோ அந்த புக்ஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எதுவும் டவுட் இருந்தால், ப்ரிப்பரேஷன் ஒன்றியா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.